கைகோர்த்த RSS பாஜக, மோடி மோகன் பகவத் போட்ட ஸ்கெட்ச், அலரும் ஹிந்தி கூட்டணி. பாஜக தேசிய தலைவராக கடந்த 2020ஆம் ஆண்டு JP நட்டா பதவியேற்றார். அவரது பதவிக்காலம் 3 ஆண்டுகளில் முடிவடைந்தது. பிறகு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், அதன் பிறகு கட்சியின் மாநில அமைப்பு தேர்தல்கள் தொடர்ந்து இருந்ததால் நட்டாவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. மேலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு JP நட்டா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். நட்டா மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அடுத்த தேசிய தலைவர் யார் என்ற கேள்வி நாடு முழுவதும் ஒலித்தது. உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியை தலைவராக இருந்து வழிநடத்த போவது யார் என்ற கேள்வி அனைவரது மத்தியிலும் எழுந்தது. ஆனால் தலைவரை தேர்வு செய்வதில் தொய்வு ஏற்பட்டது. காலங்கள் கடந்தது. இதை வைத்து பாஜக எதிர்ப்பாளர்களோ RSS பாஜக இடையே நிலவும் சண்டையால் தான் தற்பொழுது வரை பாஜக தனது தலைவரை தேர்வு செய்யாமல் இருக்கிறது என்ற விமர்சனத்தை முன்வைத்தனர். அதேபோல் நாடாளுமன்றத்திலும் முன்னாள் உத்தரப்பிரதேச முதல்வரும் சமாஜ்வாதி கட்சியின் தலைவருமான அகிலேஷ் யாதவ் பாஜக இன்னும் தேசிய தலைவரை தேர்வு செய்யாதது குறித்து கிண்டலாக கூற, அதற்கு அமித்ஷாவோ தொண்டர்கள் நிரம்பிய உலகின் பெரிய கட்சி, அதனால் தேர்வு செய்வதில் தாமதம் என சரியான பதிலடி தந்தார். இது இப்படி இருக்க, பாஜக தேசிய செயல் தலைவராக பீகார் மாநில போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் நிதின் நபின் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியானது. இது குறித்து கருத்து பதிவிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, அவர் ஓர் இளம் தலைவர் மற்றும் கடின உழைப்பாளி, நல்ல அனுபவம் பெற்றவர். பீகாரில் MLA மற்றும் அமைச்சராக அவர் சிறப்பாக பணியாற்றுகிறார். மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றியுள்ளார். சிறந்த குணத்திற்கும் களப்பணிக்கும் பெயர் பெற்றவர். அவரது ஆற்றலும் அர்ப்பணிப்பும் எதிர்வரும் காலங்களில் நமது கட்சியை மேலும் வலுப்படுத்தும் என நம்புகிறேன். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருக்கிறார். இது தொண்டர்களின் கடின உழைப்பிற்கு கட்சி அங்கீகாரம் அளிப்பதை காட்டுகிறது. அர்ப்பணிப்புடன் பணியாற்றுபவர்கள் மீது கட்சியின் மூத்த தலைவர்கள் எப்போதும் கவனம் செலுத்துவார்கள் என நம்புகிறேன். எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் இது. நாம் ஒன்றிணைந்து வேலை செய்வோம் என்று நபினும் உணர்ச்சி பொங்க கூறியிருக்கிறார். இது பாஜகவில் மட்டுமே சாத்தியம். நிதின் நபினின் தந்தை கிஷோர் சின்ஹா பாஜக MLA-வாக இருந்தாலும் நிதின் பீகார் அரசியலில் படிப்படியாக முன்னேறினார். 2006 முதல் தற்போது வரை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல்களில் MLA-வாக வென்றுள்ளார். 2016 முதல் 2019 வரை பாஜக யுவ மோர்ச்சாவின் பீகார் பிரிவு தலைவராக இருந்தார். 2021இல் நிதிஷ்குமார் ஆட்சியில் அமைச்சராகவும் பதவி வகித்தார். தற்போது உருவாகியிருக்கும் புதிய அரசில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். பாஜக கட்சி தொடங்கிய பிறகு பிறந்த ஒருவர் அதன் தலைவராக அமர்ந்திருப்பது இதுவே முதன்முறை. இதன் மூலம் கொள்கை பிடிப்போடு கடினமாக உழைக்கும் இளம் தலைவர்களை பாஜக சிகரத்தில் அமர வைக்கும் என்பதற்கு சரியான எடுத்துக்காட்டாக நிதின் நபியின் தேர்வு அமைந்திருக்கிறது. 2010ஆம் ஆண்டு பாஜக தேசிய செயற்குழு கூட்டம் பீகாரில் நடைபெற்றது. அதில் பங்கேற்க அப்போதைய குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி வந்திருந்தார். அன்று முதல் பிரதமர் மோடியின் குட் புக்கில் நிதின் இடம் பிடித்து வருவதாக சொல்லப்படுகிறது என்று நபினின் தேர்வை அரசியல் விமர்சகர்கள் சிலாகித்து வருகின்றனர். இந்த நிலையில் நபினின் தேர்வு குறித்தான மற்றொரு சுவாரஸ்ய தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த தேர்வு RSS சம்மதத்துடன் நடைபெற்றதா என்ற கேள்விக்கும் அத்தகவல் பதில் கூறுகிறது. கடந்த நவம்பர் 25ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவிலின் தர்ம கொடியை பிரதமர் நரேந்திர மோடியும் RSS தலைவர் மோகன் பகவத்தும் ஏற்றினர். அப்போது மோடிக்கும் மோகன் பகவத்துக்கும் நடந்த தனிப்பட்ட உரையாடலில் பிரதமர் மோடி நிதின் குறித்து பேசியிருக்கிறார். பின்னர் கடந்த 12ஆம் தேதி அந்தமானில் இருக்கும் வீர சவார்கரின் சிலையை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மோகன் பகவத்தும் திறந்து வைத்தனர். அப்போதும் நிதின் நபின் குறித்து RSS தலைவரிடம் உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். மேலும் 2023 சத்தீஸ்கர் சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றிக்கு நிதினின் வியூகம் எப்படி உதவியது என்பது குறித்து எடுத்து வைத்து அமித்ஷா பேசியிருக்கிறார். அதன் பின்னரே 2 நாட்களுக்குள் தேசிய செயல் தலைவர் தேர்வு குறித்த அறிவிப்பும் வெளியானது கவனிக்கத்தக்கது. சர்ப்ரைஸ்களுக்கு பெயர் போன கட்சி பாஜக. எந்த இடத்தில் யாரை வைக்கும் என்பதை கட்சியில் உள்ள தலைவர்கள் கூட கணிப்பதில் சிரமப்படுகின்றனர். அதுதான் அக்கட்சியின் இந்த பிரம்மாண்ட வெற்றிகளுக்கு காரணம். இந்த நிலையில் நிதினின் முதல் அசைன்மெண்டாக இன்று தமிழகம் வந்திருக்கிறார்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்து நடக்கவிருக்கும் சட்டசபை தேர்தல் குறித்தான ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்கிறார். மேலும் தேசிய செயல் தலைவர் தேர்வான பிறகு தனது முதல் கவனத்தை தமிழகத்தின் மீது அவர் செலுத்தி இருப்பது அனைவரது புருவத்தையும் உயர்த்தி இருக்கிறது.